ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வீடியோவே க்ரியேட் ஆகிருக்கு. என்னென்னா, இன்னைக்கு நான் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். உடம்பு உரைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த உடல் உபாதைகள் ஆகிப்போச்சா, அதனால் உடம்பு குறைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், பெஸ்ட்டு கொடுப்போம், ஏதாவது பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வாக்கிங் போகும்போது ஃப்ரெண்டுகிட்ட ஒரு டாக்கை போட்டேன். க்ளோஸ் ஃப்ரெண்டை அவங்கள்ட்ட ஒரு டாக்கை போட்டுட்டு இருக்கும்போது என்னென்னா, இல்லை ஓகே, டாக்கு போட்டிருக்கும்போது நெக்ஸ்ட்டு லாக்டவுன் வந்து பாம்பு மூலியமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் இருந்துட்டு என்ன சொன்னேன், ஒரு கிரியேச்சர் அது ஆல்ரெடி ரூல் பண்ணிருச்சு, அது ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருந்த ஒரு பார்ட்டியா? இல்லை அதோட உலகத்தில் அது ஒரு பார்ட்டி. சரி ஓகே, அது ஒரு அரசியல் வீடியோ இல்லைங்க, அரசியல் இல்லை ஓகே. அது ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருந்து முடிச்சிருச்சு, அதோட கிரியேச்சர் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி போகுது. அந்த கிரியேச்சரோட ரூலிங் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் என்னோட தாட். ஏன்னா நான் நிறையா அதை பற்றி பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் நம்ம எங்கே படிப்போம், காலேஜில் படிச்சதில்லை. சரி ஓகே, இல்லை காலேஜில் படித்தேன், எங்கள் அம்மா பார்ப்பாங்க, அம்மா காலேஜில் படித்தேன், ஸ்கூல்லலாம் படித்தேன் கஷ்டப்பட்டு காசுலாம் கொடுத்துருக்காங்க, படிச்சு படிக்கலன்னு சொன்னோம்னா அப்போ ஓகே, 2 செருப்பு 2 வழக்க மாதிரிலாம் வரும், வேண்டாம். ஓகே, இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? நெக்ஸ்ட் லாக்டவுன் வந்து பாம்பு மூலியமாக தான் வந்து அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஏரியாவில் வந்து நிறைய பாம்புகள் சுத்தம், அதனால் அவங்களுக்கு வந்து அந்த கிரியேச்சரை வந்து பார்த்தோன்னே இது மூலியமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்கை போட்டுட்டு இருந்தோம். அந்த டாக்கவே ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா, எனக்கு என்ன கான்ஃப்ளிக்ட்லாம் அதில் இருந்துச்சுன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு கிரியேச்சர் ஒரு வாட்டி ரூல் பண்ணிச்சு, அது ஏன் எப்படி ரூல் பண்ணிச்சுன்றதே சொல்கிறேன். அது நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்மளை, இது வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், பிரிட்டிஷ் நம்மகிட்ட வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு இன்னைக்கு வந்து பீக்கில் போயிருக்கு. அவனை கண்ட்ரோல், அவனை பிடிங்கடா, அவனை சொல்லுங்க நிறுத்து, யாராவது சொல்லி நிறுத்துக்கடா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. ஆமாம், அவ்வளோ அப்படியே பெருகிட்டே இருந்திருக்கானுங்க. வேலையே தான் நான் சாப்பிட அண்ணா, அதுதான் வேலையே, வேற வேலை என்ன இருக்கு அதுக்கு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது பாம்பு ஓவராயிருக்கு, இது வந்துட்டு நம்ம பாப்புலேஷன், நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் வந்து அது வந்து கொண்டுட்டுருக்கு, குறைக்குது அப்படின்றனால அதோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஒன்று என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஜென்ரல் வந்துட்டு பாம்பை பிடிச்சிட்டு கொண்டு வந்து தரவங்களுக்கு நான் கொஞ்சம் காசு தரேன், சம்திங் காசோ ஃபுட்டோ ஏதோ தரேன், அரிசியோ ஏதோ சம்திங் ஏதோ கொடுத்து சொல்லியிருக்காரு. சொன்னோடனே இவங்க நம்மளுங்க எப்படி அல்ட்ரா லெவல் லெஜெண்ட்ஸ், எப்பயுமே ஒரு படி மேலே தான் நம்மளாம் யோசிப்போம். அவனுக்கு அது தெரில, முட்டாப்பையன், இவங்ககிட்ட போய் நம்ம சொல்லலாமா அப்படின்னு தெரியாமல் இந்த ஒரு ஸ்கீமை போட்டாப்புல. போட்டோன்னே நம்ம ஆளுங்களை என்ன பண்ணிட்டாங்க, பாம்பு பிடிச்சிட்டு வந்தா காசு, பாம்பு போய் பிடிச்சா நம்மளை போட்டுரும். அப்போ என்ன பண்ணலாம், பாம்பு முட்டையெல்லாம் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முட்டையை ஃபுல்லாக தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அந்த முட்டை பொரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பிடிச்ச முட்டையிலேருந்து அந்த குட்டி பாம்பு வரும்ல, குழந்தை பாம்பு, அந்த பாம்பு போட்டு கொடுத்து காசு எடுத்துருக்கானுங்க. லிட்டரலா எனக்கு என்னன்னா, இது கூட இல்லை, அப்போ அவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுல, பிரிட்டிஷ்காரனுக்கு வந்துட்டு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி வந்துட்டு பாம்பு வந்து முட்டையை போட்டு வந்து வச்சுதான் நம்மகிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. அவன் யோசிச்சிருப்பான்ல, இத்தனை நாள் நம்ம எவ்வளோ பேக் தான் இருந்திருக்கோம், எவ்வளோ பேக்கா இருந்திருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருப்பான்ல. ஓகே, இது அவர் தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேலே நீ இருந்து என்ன யூஸ், எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டானுங்க எல்லாம். அது மறுபடியும் என்ன, மறுபடியும் அது வேலையை காமிச்சிருக்கோம். இவங்க அதுவே பொறிச்சிருந்தா கூட ஒரு 4 நிமிஷத்துக்கு போயிருக்கோம். இவங்க வந்து பொறிச்சு எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்து அதோட இனப்பெருக்கத்தை வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று படித்தேன். இன்னொன்று என்னன்னா, படிச்சேன்றதெல்லாம் நீங்கள் பார்த்தேன்றதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தேன்னு சொல்லுவேன், படித்தேன்னு சொல்லுவேன். சும்மா நம்ம ஃப்ளோவில் வரும்போது சும்மா வரும்ல, அது மாதிரி படித்தேன்னு வந்துடும். அது பார்த்தது தான் எல்லாமே, படித்ததெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஆஹ் இது என்னன்னா, இன்னொரு வீடியோல எதை பார்த்தோன்னா, பாம்போட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்றத ப்ரூவ் பண்றதுக்கு என்னன்னா, ஆஹ் இந்த வீட்லலாம் திருஷ்டி கயிறுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல. அந்த கயிறு பார்த்தீங்கன்னா, லிட்டரலா அது பாம்பு கடிச்சா யூஸ் பண்றதுக்காக வச்சிருந்தது தான் ஒண்ணு. என்னன்னா, அதுல வந்து என்ன இருக்கும்? ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு அதுல வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சொருகியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஆணியோ, பிளேடோ ஒண்ணு இருக்கும். அதுல கொஞ்சம் உப்பு வந்து ஒரு துணியில கட்டி வச்சிருப்பாங்க. அது போக கிரீன் சில்லி மொளகா, பச்சை மிளகாலாம் இருக்கும். அ அப்புறம் ஒரு சங்கு ஒண்ணு மேல வச்சிருப்பாங்க. இத வந்து கட்டியிருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப இத வந்துட்டு என்னன்னா, லிட்டரலா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? படத்துல நெறைய படத்துல பார்த்துருப்போம். டக்குன்னு கயிற பிடிச்சு கட்டி வாயில வச்சு பட்டம் பார்த்து கெட்டு போகாதீங்கன்னு சொல்றதுக்கு ரீசனே அதான். வாய் வச்சு விடுதுன்னு நீ செத்து போயிடுடா நாய. அவனுக்காவது காலு கையில கடிச்சிருக்கு, கொஞ்சம் ஏற கொஞ்சம் லேட் ஆகும். ஓடி வாயில வச்சு அடிச்சுன்னா சல்லுன்னு போய் செத்துருவேன். அதனால அது பண்ணாதீங்க, அது பண்ணக்கூடாது, தப்பு. சரி, அது ஓகே. அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் அந்த கயிறு கட்டணும், அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு கட்ட, ரெண்டுல ஒண்ணு கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏத்துக்கலாம், ஓகே. ஒண்ணுல ஃபர்ஸ்ட் கயிறு வச்சு நல்லா டைட் கட்டிடணும். அந்த கயிறை யூஸ் பண்ணி கட்டிடுவாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கு? அந்த ஆணியோ பிளேடோ இருக்குங்க. அது என்னன்னா, அந்த இடத்த வந்துட்டு கிழிச்சு விடுவாங்க. கிழிச்சு விட்டா தான் அது வந்து ஏதோ சம்திங் இதுக்கோ யூஸ் பண்ணிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா அதை கிழிச்சு விடணும்ல, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த சங்கு எதுக்குன்னா வந்துட்டு, நம்ம இந்த கஷாயம் ஏதோ அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி தானே இருந்திருக்கும். அந்த கஷாயம் கொடுக்குறக்கு சம்திங் ஏதாவது மருந்து கொடுக்குறக்கோ அது அதில் போட்டு மருந்து ஊற்றி நம்ம சின்ன குழந்தைங்களாம் சங்குல கொடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி சங்குல பால் ஊற்றி போய் வாடி பெரிய கிழவி, அது மாதிரி அது ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஒரு ட்ரீட்மெண்ட்ல கொடுத்துருக்க, அந்த மாதிரி கொடுத்துருக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த உப்பு, அப்புறம் என்ன எலுமிச்சம்பழம், கிரீன் சில்லி, இது மூணுமே வந்துட்டு பாம்பு கடிச்சிச்சுன்னா நமக்கு வந்து டேஸ்ட் பட்ஸ் வேலை செய்யாது, பிரெயினுக்கு போயிடுச்சுன்னா. இது வந்து இப்பயும் ப்ரூவன் தான். அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து வேலை செய்யலான்னு பார்க்கறக்காக இந்த 3 இதே கொடுப்பாங்களாம். எப்படின்னா, இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து புளிப்பு சுவை கொண்டது. அதை வந்து கடிச்சு பார்க்கும்போது அந்த புளிப்பு வந்து எக்ஸ்ட்ரீம் புளிப்பு வந்து கொடுக்கறது வந்து லெமன் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் காரம் கொடுக்கறது வந்துட்டு மிளகா கொடுக்கும். உப்பு என்ன டேஸ்ட்டு? இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு. அப்படியே நம்மளாம் கொஞ்சம் அப்படியே உவர்ப்பு. அடுத்த 2 கேட்டிங்கன்னா தெரியாது, பார்த்துக்கலாம். இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு, இன்னொன்று என்ன மறந்துட்டேங்க. சரி, அது இன்னொன்று என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரி, ஓகே. இந்த உவர்ப்பு, புளிப்பு, காரம், இந்த மாதிரி 3ஐயுமே கொடுத்து நம்ம செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி டேஸ்ட் பட்ஸ் போயிருச்சுன்னா அவ்வளோ, ஆள் முடிஞ்சு. ஓகே, இவனை கொண்டு போகிறது வேஸ்ட்டு. ஏன்னா அந்த காலத்தில் ஆம்புலன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, தூக்கிட்டு தானே போகணும். இவனை கொண்டு போகிறது வேஸ்ட்டு, சேர்த்து போடுங்கடா அப்படின்ற போட்டுருவாங்க போல். அதே வந்துட்டு கொஞ்சம் இருக்கே லைட்டாக எனக்கு கையிடா, டேய் 1000 உசு இருக்குடா, தூக்கிட்டு போகடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் தான் அழகா பார்த்தோம் போல. அந்த மாதிரி சும்மா நான் காமெடிக்கு சொல்கிறேன், பட்டு ஃபன்னியாக சொன்னாலும் இதுதான் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த பாம்போட வேலை என்னன்னு சொன்னேன், 2 வேலை. ஒன்று சாப்பிட்ணும், அதோட இன்னர் நீட்ஸ்க்காக, அதை க்ரோ பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து அதோட தனிப்பட்ட குரோத்துக்காக அது சாப்பிடுது. அதோட ஜென்ரேஷன் குரோத்துக்காக அது ஒரு வேலை பண்ணணும்ல, அந்த வேலை பண்ணும். இந்த 2 வேலை தான். அப்போ வந்து நம்மளும் என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒன்று இது சாப்பிடணும், சாப்பிட்டுருச்சுன்னா நம்ம கிட்ட வராது. ஓகே, சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் சாப்பாடு வச்சுருவோம். முட்டை பாம்பு புத்துல போய் முட்டை வைப்போம், பால் ஊற்றுவோம். பால் ஊற்றுறதுக்கு 2வது ரீசன் இருக்குது, அதையும் சொல்கிறேன். முட்டையை கொண்டு போய் வச்சிட்டோம்னா சாப்பிட்றோம், அதோட பசி அடங்கிடுச்சு. ஸோ ஓகே, நான் மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டேன். ஓகே, நான் வரல உங்கள் இடத்துக்கு, நான் இங்கே இருந்துக்கிறேன். இன்னொரு நீட் இருக்குல்ல, அந்த நீடுக்கு என்னென்னா, இப்போ வந்து நம்ம என்னது ஃபீமேல் பாம்பு, பெண் பாம்பு வந்துட்டு என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு வெளிவிடும். அது வந்து அப்படியே காற்றோட கலந்து போய் ஆண் பாம்பு வந்து அட்ராக்ட் பண்ணும். ஆண் பாம்பு இந்த வந்துட்டேன் ஓடி வரும். அது வந்து அப்போதான் வந்து அது குஜா நடந்து அது குட்டி பாம்புலாம் வரும், பேபி பாம்பு வரும். இது வந்துட்டு என்னன்னா,
இதை தடுக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பாலில் வந்துட்டு அந்த கேஸை வந்துட்டு நல்லிஃபை பண்ணுறதுக்கு, அது சேச்சுரேட் பண்ணுறதுக்கு. எப்படி நல்லிஃபை சேச்சுரேட்டில் எனக்கு எப்படி வந்துச்சு? ஓகே, இது இதை வந்து நல்லிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த பாலை ஊற்றினோம்னா அது வந்து அப்படியே அந்த கேஸ் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அதனால் எமிட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து அப்போ அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஊற்றுனா அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அது வந்து முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஓகே, அதை ஊற்றி இது நல்லிஃபை பண்ணியிருக்காங்க. அது அந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் எஃபர்ட் போட்டு பண்ணுற காரணம் என்னென்னா, பாம்போட டாமினேஷன் வந்து அவ்வளோ ஹையாக இருந்திருக்கு. அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்ல. இந்த இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை எவ்வளோ அது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றது தான் இதோட கண்டென்ட். ஸோ என்னோட நோக்கம் என்னென்னா, ஒரு கிரியேச்சர் ஒரு வாட்டி ரூல் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அதோட பவர் கிடையாது, அவ்வளோதான். ஆனால் ஒன்று இப்போ வந்து ஹியூமனை வந்துட்டு சொல்லாதீங்க, அவன் கிரியேச்சரே கிடையாது, அவன் ஒரு என்னன்னே தெரில. சரி, நான் சொன்னால் இதாக சொல்லிடுவேன். அதனால் அது வந்து கிடையாது. அவனை வந்து நீங்கள் விட்டுருங்க. அது வந்து 6 அறிவு படைச்சிட்டாவே அவன் வந்து 6னாவே அது முடிஞ்சுனா தான். அது 6ஆ 9ஆன்னு தலையிலா போட்டால் நம்பர் தெரியாதுன்ற மாதிரி ஆயிரும். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேச்சர். ஸோ ஹியூமன் விட்டுருங்க. நீ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிளேக்குன்ற ஒரு நோய் வந்துட்டு இந்த எங்கள் ஏரியாலலாம் நிறையா இருக்குது. பிளேக் மாரியம்மன் கோவில்னு சொல்லி அங்கங்கே இருக்கும். அது என்னென்னா, பிளேக் நோய் வந்தவங்களெலாம் காப்பாற்ற முடியாது, நமக்கு தெரியாது. அது எப்படி ட்ரீட் பண்ணுன்னே தெரியாமல் இருக்கும்போது வந்து என்ன பண்ணிட்டோம்னா, அந்த அத்தா நீ காப்பாற்றிட அத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டு வந்துடுவாங்களாம். அவள் அங்கேயே செத்து அங்கேயே முடிஞ்சு. இது மாதிரி நடந்திருக்கு. உண்மையில் லிட்டரில் நடந்திருக்கு. இது எல்லா ஊர்லேயும் சின்ன சின்ன உங்கள் இதில் கேள்விப்பட்டிருக்கலாம். பிளேக் மாரியம்மன் கோயில்னு நிறைய இருக்குது. நானே கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இருப்புள்ளி பக்கத்துலேயே நிறைய இன்னொரு கோயில் இருக்குது. இங்கே பக்கத்தில் இன்னொரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேக் நோய் வந்திருக்குன்னா அதனால ரேட்னால வந்திருக்கு. அது ரேட்டை பார்த்து இப்போ நம்ம பயப்படுறோம்னா பயப்பட மாட்டோம். இனி அது ஒரு நோயை கிரியேட் பண்ணுமானா எனக்கு வந்து அது ஐடியா இல்லை. அது பண்ணாது, அவ்வளோதான். அது ஒன்றால கிரியேட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம பழகிட்டோம், நம்மளால அது அவ்வளோதான், நல்லிஃபை ஆயிரும். அடுத்து வந்துட்டு இப்போது இந்த கொரோனாவே வந்துட்டு வௌவால் மூலியமாக தான் பரவச்சுன்ற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வௌவாலை பார்த்து பயப்படுவோமானா பயப்பட மாட்டோம். ஏன்னா அது இன்னமும் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்டு தான் இருப்பான். அது அவ்வளோதான். அதோட கிரியேச்சர் வந்துருச்சுன்னா நம்ம அந்த பாடி வந்து தெரிஞ்சுக்கும். இப்படி ஒருத்தர் இருக்கான், ஓகே வந்துட்டான். நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை எப்படி சொல்கிறது, இது எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரில, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். அந்த ப்ராப்ளம் பார்த்தாச்சுன்னா நம்ம பாடி தெரிஞ்சிடும். இவன் ஆல்ரெடி வந்தவன் தான், ஓகே. நமக்கு தெரிஞ்ச இப்போ வந்து நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்னா எப்படி பேசுவான்றது நமக்கு தெரியும்ல. அவன் இப்படி தான் பேசுவான். இப்போ புதுசாக ஒரு மேன் பார்க்குறோன்னா இவர் சாந்தமாக பேசுவாரா, நல்லா ரக்கடான ஒரு ஆளாக இருக்காரு. பார்த்தா ஏய் சரிடா பெரிய ஆளாக இருக்கார் போல அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்பேன். அங்கே போனால் ஹலோ சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கூட கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம்ல. அதனால ஒரு கிரியேச்சர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருச்சுன்னா நம்ம அதை அடாப்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை நம்ம வந்து பார்க்கும் போது தான் பயமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். அதோட முடிஞ்சிடும். எல்லா பிரச்சனையும் இதே மாதிரி தான். அது மாதிரி பாம்பை பார்த்துட்டோம், பயந்துட்டோம், முடிஞ்சு, அவ்வளோதான். இது வந்து நான் அங்கே பேசினேன், அதை அப்படியே இங்கேயே பேசணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று பேசுவோம்ல, அது மாதிரி பேசுவோம்ல பேசிட்டு இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வந்தேன், இப்போ வந்து என்னென்னா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்துட்டு இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் உருவாக்க போகுதுன்னா எந்த கிரியேச்சர் வந்து நீங்கள் யோசிப்பீங்க? எனக்கு என்னென்னா நாய் தோணும். நாய் அப்படின்னு சொன்னாவே சில பேர் அஃபெக்ட் ஆகுறீங்க. நாயை வந்து நாயின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? எனக்கு அதுலலாம் உடன்பாடில். எங்கள் வீட்டிலே ஒரு நாய் இருக்குது, கீழே வளர்த்துட்ருக்கோம். வீட்டிலலாம் ரூமில், பசங்க ரூமில் ஒரு நாய் இருக்குது, வளர்த்துட்ருக்கோம். அது பேர் வந்து ஃப்ளஃபி. பட் ஆனால்
அது நாய் தானே. நாயின்னு கூப்பிடாம அப்புறம் என்ன மனுஷன்னு சொல்கிறோம். இப்போ நான் மனுஷன். எனக்கு பேர் வந்துட்டு நான் ஒன்று வச்சுருக்காங்க. நான் அதை வச்சு என்ன கூப்பிட்றாங்க. அந்த நாய்க்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. நாய் என்ன அதுக்கு அந்த பேரை வச்சு கூப்பிட்றோம். ஸோ நாயின்னு சொல்கிறது தப்பு இல்லை. அது சில பேர் அஃபண்ட் ஆகுறீங்க. அது தப்பு. அதை நீங்களா மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்களே முடிச்சுக்கோங்க. அது என்னென்னு பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஓகே, எனக்கு நாயினால தான் அடுத்த இது வருன்றது தோணுது. ஏன்னா அது ரொம்ப க்ளோஸ்டு டு ஹியூமனாக இருக்குது. ஸோ மேபி அதனால இந்த 7ஆம் அறிவு படத்தில் வர மாதிரி ஏதோ ஒன்று நடக்குன்ற மாதிரி தோணுது. பட் தெரில. ஓகே, என்னமோ வருதுங்க. டேப் டு த ஸ்க்ரீன் ஃபார் என்னங்காச்சு கருப்பாயிடுச்சு. ஓ ஏங்க, அதுவே ஆஃப் ஆயிடுதுங்க. ஆஃப் ஆகிட்டு நம்ம டேப் பண்ணோம்னா மறுபடியும் வருது. புது ஃபோனில் தெரில. புது ஃபோன்னா பழைய ஃபோனு. எனக்கு அது புது ஃபோனு, அதனால அது புது ஃபோனு, அதனால அது தெரில. எனக்கு புதுசாக இருக்குது. இது வந்து தெரில என்னன்னு தெரில. ஓகே, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இது அடுத்த டைம் இந்த செட்டிங்ஸை மாற்றணும் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் அது ஃபோன் வாங்கிட்டு இப்போ தான் வந்து எடுக்கிறேன். ஓகே, நம்ம சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு நாய். ஓகே, நாய் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் அதை இம்பேக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. பூனை வந்து வைல்டு அனிமல் தான். அதை வந்து நம்ம தான் அடாப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அது வந்து வேறு டாபிக். அது போனோம்னா அது மறுபடியும் எதாவது போகணும். ஆனால் பூனை மோசமானதான், டக்குன்னு தாண்டி விட்டுருவான். அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு எந்த கிரியேச்சர்னால அடுத்து இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன் வரும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஏதாவது பேசணும்னா பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் அந்த நெக்ஸ்ட் கிரியேச்சர் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பெருசாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி நீங்கள் வர வேண்டாம். உள்ளே வந்திருந்தாலும் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சும்மா என் ஃப்ரெண்ட்கிட்ட நான் சும்மா சொல்லிட்டு இருக்கல. இப்போ அவங்ககிட்ட என்ன பேசணும் அது லிட்டரலாக உட்காந்து கேமராவில் பேசினேன். பின்ன இப்போ வந்து இந்த கேமராவில் யார் பாட்டுருக்கீங்க, நீ தான்ப்பா, உன்கிட்ட தான் பேசணுன்ற மாதிரி நினச்சிக்க. உனக்கு ஏதாவது தோணுச்சு, இதில் வந்து உனக்கு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு பேசுவோம். சரி, என்ன நான் என்னோட ஏஜ் கேட்டகரியிலையோ சின்ன பசங்கள்கிட்ட சொல்லிட்டேன். என்னோட வயசில் மூத்தவங்களை யாரோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இது பண்ணுங்க. ஏன்னா இந்த வயசுக்கு மரியாதைன்றது இருக்குது. பட் ஆனால் வயசுக்கு மட்டும்தான் மரியாதைன்றதும் எனக்கு அந்த இதில் உடன்பாடு இல்லை. அந்த டேர்மில் உடன்பாடு இல்லை. நான் எல்லாத்துக்கும் நான் மரியாதை கொடுப்பேன். ஸோ அதனால் சொல்கிறேன். பட் இதை பற்றி பேசலாம். வேறு டைமில் இதை பற்றி பேசலாம். வயசுக்கு மரியாதை இருக்கா இல்லையான்றது வந்துட்டு வேறு இதில் பேசலாம். ஓகே, உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து ஃப்ராங்காக கமெண்ட் செக்ஷனில் போடலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பாய்.